ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. பேர் டி வேணுகோபாலுங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? திருப்பூருங்க. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 26/9/1967ங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிதுன ராசி. என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க கேட்கணும்? இல்ல, தொழில் வளத்துக்காக. இப்போ தொழில் அடிக்கடி இடையில நீ வெளியே வேலைக்கு போயிட்டு சொந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்ச நாள் செய்யற மாறி அந்த மாதிரி சூழ்நிலை வருது. ஒரு நிரந்தரமான தொழில் செஞ்சுட்டு இருக்கிற தொழில மறுபடியும் ரொம்ப பிரேக் ஆயிட்டு இருக்குங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க கார்மெண்ட்ஸுங்க. கார்மெண்ட்ஸ் பனியன் தொழில் தானுங்க. அது வேலைக்கு போயிட்டு இருந்தா கொஞ்ச நாள் சொந்த செய்யலான்ட்டு பண்ண ஒரு மாசத்துலயே அது பாத்தீங்கன்னா மறுபடியும் நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. நம்ம நம்பி போறவங்க வந்து செய்யறாங்க, அவங்க ரீச் ஆகுது, நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியலைங்க. என்ன காரணத்தை ஏதோ தடங்களாய் நின்றதுங்க. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சுவாமிஜி சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. நீங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா இல்ல உள்ளூர் வியாபாரம் தான் பண்ணீங்களா? உள்ளூர் தானே, லோக்கல் தானே. பண்ணீங்க. ஆனா இப்ப அதை தொடர்ந்து பண்ண முடியாம வேலைக்கு போறீங்க. ஆமா, வேலைக்கும் போயிட்டு பண்றாங்க, அப்புறம் அப்படியே பிரேக் ஆகுதுங்க. வேற ஒருத்தர் ஜாப் ஆர்டர் செஞ்சா பார்த்தா ஒரு ஆர்டர் செய்யறாங்க, அடுத்தது அப்படியே பிரேக் ஆகி நின்றுது செய்யறது. சொந்த தொழில் அப்படியே பிரேக் போயிட்டு இருக்கு. வேலையை தொடர்ந்து பண்ண முடிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஒரு மாசம் லீவ் எல்லாம் வந்துருதுங்க. சரி, கேட்பேன். அதனாலதான். நீங்க என்ன தெய்வத்தை வீட்டுல வழிபாடு பண்றீங்க? குலதெய்வம் எது? காமாட்சி அம்மன். குலதெய்வம் காமாட்சி அம்மன். வீட்டுல வழிபாடு பண்றது? வீட்டுல வழிபாடுறது காமாட்சி அம்மன் போட்டோ இருக்கு. குலதெய்வம் காமாட்சி அம்மன் போட்டோ வச்சு பண்றாங்க. சரி, அந்த குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்காப்பல? அங்க பழனி பக்கத்துல நல்லிக்கவுண்டன் வளசுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க குலதெய்வம் எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் சாமி போறாங்க. மெயினா மூங்கிலணை காமாட்சி அம்மன் போவாங்க. நீங்க வருஷ வருஷம் பண்றது உண்டா? வருஷம் குலதெய்வம் மாசி மாசம் மகாசிவராத்திரிக்கு போவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு எளிமையான பரிகாரம் தான் வந்திருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் சிறப்பா இருக்கவும், இந்த மாதிரி இடைவெளி வராமல் இருக்கவும் ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் வந்திருக்கு. நீங்கள் திருப்போரூர் முருகப்பெருமான கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு திருப்போரூர் முருகப்பெருமான 3 கிருத்திகை தரிசனம் பண்ணுங்கள். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். முருகனோட பார்வை உங்கள் மேலே படும். வேலிருக்க வினை இல்லை. கட்டாயம் உங்கள் காரியம் சித்தியாகும். இந்த மாதிரி தடைகள் வராது, கேப் வராது. சொந்த தொழில் உங்களுக்கு நல்ல முறையில் முழுமையாக பலன் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.